வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கு தமது அரசாங்கம் உத்தரவாதம் வழங்குவதாக இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் தெரிவிப்பு. தகராறு ஒன்றை தீர்ப்பதற்காக சென்ற முருகஹேன போலீஸ் பொறுப்பதிகாரி மீது துப்பாக்கி பிரயோகம், சந்தேக நபர் பலி. புத்தாண்டிற்கு நாடு முழுவதும் தயாராகின்றது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். தகராறு ஒன்றை தீர்த்து வைப்பதற்காக சென்ற முருகஹேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் மீது ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தினால் காயமடைந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹொரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முருகஹேன மெரிஸ்வத் அரசு விவசாய பண்ணையின் காவலாளி மதுபோதையில் துப்பாக்கியை ஏந்தியவாறு முகாமையாளருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருப்பின் வேலையை விட்டு வெளியேறுமாறு அறிவித்ததை அடுத்து கடமையின் நிமித்தம் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கியை முகத்திற்கு அருகில் கொண்டு வந்து வானை நோக்கி சூடு நடத்தினார். எனது பண்ணைக்கு பின்புறமாகவே போலீஸ் நிலையம் அமைந்துள்ளது. போலீஸ் நிலையம் செல்வதற்கு தயாரான போது என் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தும் நோக்கில் பண்ணை ஊடாக போலீஸ் நிலையத்தை நோக்கி அவர் சென்றதாக அறிய கிடைத்தது. அதனால் நான் போலீஸ் நிலையம் செல்லாது போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி மூலம் விடயத்தை தெரிவித்தேன். தொலைபேசி அழைப்பினை அடுத்து பண்ணைக்கு விரைந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மதுபோதையில் இருந்த நபரை தேடி இந்த வீட்டின் பின்புறமாக சென்றுள்ளார். இதன்போதே போலீசார் மீது குறித்த நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதுடன் அதனால் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கழுத்து மற்றும் தோட்பட்டை பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய காவலாளி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த முருகஹேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HALR ஹெட்டியாராச்சி ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ஒன்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனல் ஜாசிங் தெரிவித்தார். இதேவேளை பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் காவலாளியாக தொழில் புரிந்த நீல் அசோக என்ற அம்பலாந்தோட்டை பரவக்கும்புக்க பகுதியைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார். 50 வயதான இந்த நபர் பல வருடங்களாக தமது குடும்பத்தாருடன் நெருக்கமான உறவை கொண்டிருக்கவில்லை என பிரதேச மக்கள் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த 19 பேருக்கும் வேறு நாடுகளில் புகலிடம் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இந்த குழுவினர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தன. கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் சட்டவிரோத இலங்கை குடியேற்றவாசிகளை ஏற்றிய படகொன்று சர்வதேச கடற்பரப்பில் அனர்த்தத்துக்குள்ளாகியது. இதனை அடுத்து சிங்கப்பூருக்கு சொந்தமான கப்பல் ஒன்றினூடாக அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். அதன் பின்னர் அவர்கள் துபாய்க்கு அழைத்துச் செல்லப்பட்டதுடன் அவர்களின் அகதி அந்தஸ்தை உறுதி செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த விசாரணைகளின் பின்னர் அந்த குழுவில் இருந்த 19 பேர் தவிர்ந்த இணையோர் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டதுடன் எஞ்சியவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அவர்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்ற அதேவேளை குடியேற்றவாசிகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலக ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். அகதி அந்தஸ்து உறுதி செய்யப்படாத 19 பேரில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் இளந்திரையனின் குடும்ப உறுப்பினர்களும் அடங்குவதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இணையதள செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபை எல்லைக்குள் சுமார் 400 அரச மற்றும் தனியார் காணிகளில் ராணுவம் நிலை கொண்டுள்ளதாக மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு யாழ் மாநகர சபை உறுப்பினர் கனகரத்னம் விந்தன் இவ்வாறு தெரிவித்தார். அதை விட இந்த ராணுவம் என்பது இந்த மாநகர சபை பகுதிகளில் கிட்டத்தட்ட 300-400 வீடுகளுக்கு மேலே ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள். பொது கட்டடங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள், வர்த்தக நிலையங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள், தனியாருடைய குடிமனைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள், வளர்ந்த நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400க்கு மேலே. குறிப்பாக சொல்ல போனால் இங்கே சிங்கள மாவட்டத்துக்கு எதிர்த்தாப்பில் உள்ள பல குடிமனைகள் இருக்கின்றது. அரியாலையிலே A9க்கு பக்கத்திலே இந்த ஏஆ பில்டிங்கு பக்கத்திலே பல நூற்றுக்கணக்கான குடிமனைகள், சுவாமியார் வீதியிலே, கொழும்புத்துறையிலே, இங்கால பாசூர் பகுதியிலே, நாவாந்துறையிலே, நல்லூர் ஆலயத்துக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்பிலே ஒரு ராணுவ சோதனை சாவடியை போல ஒன்றை அமைச்சு போட்டு அதில் குந்தி கொண்டிருக்கிறார்கள். அது யாருக்காக அதுக்கு அதில் குந்தி கொண்டிருக்கிறார்கள்? யாரை கண்காணிந்த மாநகர சபை எல்லைகளிலிருந்து ராணுவங்கள் வெளியேறி வேறு எங்கேயாவது போய் அரச காணிகளை மக்கள் குடிமனை ஏற்ற பகுதிகளிலே தங்களுடைய முகாம்களை அமைக்க வேண்டும்.
இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பான்சேகா இன்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது மாதுலுவை சோபித்த தேரரால் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பு திருத்த யோசனை தொடர்பில் சரத் பான்சேகா கருத்து வெளியிட்டார். அந்த யோசனைகளில் 2 பிரதான விடயங்கள் காணப்படுகின்றன. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதன் பின்னர் விருப்பு வாக்கு தேர்தல் முறைமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற 2 யோசனைகளும் முக்கிய இடம் வகிக்கின்றன. அந்த 2 விடயங்களுக்கும் நாம் எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம். அந்த யோசனைகளில் உள்ள மேலும் பல விடயங்களுக்கும் நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம். இளைய மகன் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார் என்பது பொய்யான விடயம். அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தால் அதனை யுத்த களத்திலிருந்து ராணுவத்தினர் எனக்கு அறிவித்திருப்பார்கள். அவர், அவருடைய தாய், அவருடைய சகோதரி தொடர்பில் எந்தவித தடயங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. பிரபாகரனின் மனைவியும் மகளும் யுத்த களத்தில் ஏற்கனவே இறந்துவிட்டதாக KP ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்ததை நாம் அவதானித்தோம். உண்மையிலேயே துப்பாக்கிச் சூடு பட்டிருக்கலாம். யுத்த களத்தில் எங்காவது நடமாடியிருப்பார்களாயின், அல்லது இரவில் தப்பிச் செல்ல முற்பட்டிருப்பார்களாயின், அல்லது எமது முன் அரண்களை கடந்து செல்ல முற்பட்டிருப்பார்களாயின் அவ்வாறான இடங்களில் இருந்திருப்பாரா என்ற தடயங்கள் கிடையாது. அந்த புகைப்படம் எவ்வாறு வெளியாகி உள்ளது என்பது குறித்து எம்மால் எண்ணி பார்க்க முடியவில்லை. கந்தானே இடிவிட்ட பகுதியில் உள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தையின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை ராகமி போதனா வைத்தியசாலையில் இன்று நடைபெற்றது. இது கொலை சம்பவம் ஒன்றா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் சதேவ் ஹிம்சரா என்ற குழந்தையின் சடலம் உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 1 வருடமும் 1 மாதமும் நிரம்பிய சதேவ் ஹிம்சராவின் உடல் காந்தானை தீபிகாகம் பகுதியில் குழந்தையின் வீட்டிற்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்திலிருந்து நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றொரு உறவினர் குழந்தையுடன் சதேவ் ஹிம்சராவையும் நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் உறங்கச் செய்துவிட்டு குழந்தையின் தாய் அருகில் இருந்த உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை காணாமற் போயுள்ளது. எனினும் இரவு 9 மணியளவில் அந்த வீட்டிற்கு அருகில் குழந்தையொன்றின் அழுகுரல் கேட்டதாக அயலவர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அந்த வீட்டிற்கு அருகில் உள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் அமிழ்ந்திருந்த நிலையில் சதேவ் ஹிம்சராவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. எவரேனும் ஒருவர் குழந்தையை தூக்கிச் சென்று சதுப்பு நிலத்தில் வீசியிருக்கலாம் என சதேவ் ஹிம்சராவின் உறவினர்கள் சந்தேகிக்கின்றனர். கட்டபத்து ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியின் மோட்டார் இயந்திர பிரிவைச் சேர்ந்த திலன ஜாசிங்க என்ற மாணவன் காணாமற் போனமை தொடர்பில் 30க்கும் அதிகமானோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன மாணவன் கடந்த வியாழக்கிழமை தனது தங்குமிட அறையிலிருந்து வெளியேறி சென்றிருந்ததுடன் அவர் இன்னும் திரும்பி வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன மாணவனின் சிநேகிதர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவரால் ஏற்படுத்தப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எகலியகுட பகுதியில் வைத்து காணாமல் போயுள்ள திலின ஜெயசிங்க இதற்கு முன்னர் சிலரால் தாக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மாணவன் காணாமல் போன சம்பவம் குறித்து ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரி அதிபரால் இளைஞர் விவகார மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சுக்கு எழுத்துமூல அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தமது நாட்டு அரசாங்கம் உத்தரவாதம் வழங்குவதாக இலங்கைக்கான தென்கொரியாவின் தூதுவர் யாங் மூன் சோய் குறிப்பிட்டுள்ளார்.
தென்கொரியாவில் 25,000 இலங்கை பணியாளர்களும் 2,30,000 வெளிநாட்டு பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். கொரிய தீபகற்பத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். கொரியாவின் பொருளாதாரத்துடன் பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதுடன் அவர்களது சொந்த நாடுகளுக்கும் தென்கொரியாவிற்கும் இடையில் சிறந்த நட்புறவு காணப்படுவதாக இலங்கைக்கான தென்கொரியாவின் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர நிலைமைகளில் வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கொரிய அரசாங்கம் அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலைமைகள் குறித்து நன்கறிந்து அவசர நிலைமைகளின் போது செயற்படுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தென்கொரிய அரசாங்கம் எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளில் வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் கூறியுள்ளார். வடகொரியாவிடம் அணு ஆயுதம் உள்ளதாகவும் அது ஏவுகணையில் பொருத்தப்படலாம் எனவும் அமெரிக்க அரசு முகவர் நிலையம் தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி சியோலுக்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஆனால் அமெரிக்க அரசு முகவர் நிலையம் தெரிவித்த கருத்துக்களை அமெரிக்க அதிகாரிகள் சிலரும் தென்கொரியாவும் நிராகரித்துள்ளனர். சியோலிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கேரி தென்கொரிய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார். அதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் அணு ஆயுதத்தினை கொண்ட வடகொரியாவை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது எனவும் மோதல்கள் ஏற்பட்டால் அதன் மூலம் ஏற்படும் விளைவுகள் குறித்து வடகொரிய தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். Neither the United States nor the Republic of Korea அணு ஆயுத வலிமை கொண்ட நாடாக வடகொரியாவை அமெரிக்காவோ தென்கொரியாவோ அல்லது சர்வதேச சமூகமோ ஏற்றுக்கொள்ளாது. வடகொரியா விடுக்கும் அச்சுறுத்தல்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை. என்ன செய்ய வேண்டும் என கிம் ஜாங் அன் தான் தீர்மானிக்க வேண்டும். இதன் மூலம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பது மிக தெளிவான ஒன்று. நாங்கள் எங்களுடைய நட்பு நாடுகளை பாதுகாப்போம். இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தென்கொரியா, ஜப்பான் மற்றும் பிற நாடுகளுக்கு ஆதரவாக இருப்பதுடன் எங்களையும் பாதுகாத்துக் கொள்வோம். மோதலினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து கிம் ஜாங் அன் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதனை புரிந்து கொண்டுள்ளார் என நான் எண்ணுகிறேன். And Kim Jong-un needs to understand, as I think he probably does, what the outcome of the conflict would be. இதேவேளை கொரிய தீபகற்பத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நேட்டோ செயலாளர் நாயகம் ஆண்டெக்ஸ் ஃபாக் ரஸ்முசென் தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சர் கிம் கிவான் ஜின்னுடன் இன்றைய தினம் கலந்துரையாடியுள்ளார். வாஷிங்டன் மற்றும் சியோல் ஆகியன வெளியிட்டுள்ள தகவல்களுக்கு அமைய வடகொரியா அதன் கிழக்கு கரையோரத்திற்கு நடுத்தர வீச்சினை கொண்டு 5 ஏவுகணைகளை நிலை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடகொரியா முசுட்டான் ரக ஏவுகணையை ஏவலாம் என தென்கொரிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர். முசுட்டான் ஏவுகணையானது 3500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தாக்கும் வல்லமை கொண்டதுடன் அதன் மூலம் ஜப்பான் மற்றும் குவாமில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களையும் தாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவேளை வடகொரியாவிடமிருந்து ஏவுகணை ஏவப்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகினாவா பிராந்தியத்தில் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்பை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. எனினும் பியாங்யாங்கின் அண்மை கால அச்சுறுத்தல்களுடன் இந்த நகர்வு நேரடியாக தொடர்புபட்டிருக்கவில்லை என ஜப்பான் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வேறொரு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஏவுகணை கட்டமைப்பினை சிறிது காலத்திற்கு தென் பகுதியில் உள்ள தீவுகளுக்கு நகர்த்துவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் மற்றும் வடகொரியாவிற்கு இடைப்பட்ட கடற்பரப்பிலும் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புடன் கூடிய யுத்த கப்பல்களை ஜப்பான் நகர்த்தியுள்ளது. எனினும் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்க ஜப்பான் மறுத்துள்ளது. ஏனெனில் அவ்வாறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவை வடகொரியாவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் அல்லது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் என ஜப்பான் தெரிவித்துள்ளது.